அனைவருக்கும் வணக்கம். எனக்கு பிடிச்ச 2 விஷயங்கள், 1 பைரவரை நேசிக்கிறது, 2 இந்த செடி வளர்ப்புங்க. எனக்கு 2மே உயிர் தான். எனக்கு அவங்கள பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். இந்த செடிகளை வளர்க்குறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஏன்னா இது எங்கள் அப்பாட்டிருந்து நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள். என் அப்பா நாங்கள் குழந்தையா இருக்கிறப்பே எங்களையெல்லாம் தோட்டம் கூட்டிகிட்டு போவார். காலையில் கூட்டிகிட்டு போய் ஒவ்வொன்றும் சொல்லுவார். இந்தந்த விஷயம் இப்படி பண்ணணும், இந்த விஷயம் இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா தம்பி எல்லாருமே நாங்கள் தோட்டம் போவோம். காலையில் எழுந்திரிச்சு நிறைய விஷயங்கள் எங்கள் அப்பாட்டிருந்து நாங்கள் கற்றுக்கிட்டோம். இந்த செடிகள் வளர்க்குற விஷயத்தில் நாங்கள் குழந்தையா இருக்கிறப்ப எங்கள் அப்பா சொல்லுவார், ஒவ்வொரு இடத்துலையும் குழி தோண்டிட்டு அந்த தென்னம்பிள்ளை நீ 10 கொண்டு வந்து வைக்கணும், அக்கா 10 வைக்கணும், தம்பி 10 வைக்கணும்னு சொல்லி எங்கள் அப்பா கணக்கு போட்டுருவார். நாங்கள்லாம் ஆசாசியாக ஓடி ஓடி அந்த மரங்களை எடுத்து அந்த தென்னம்பிள்ளை எடுத்து அந்த குழிக்குள்ளே போடுவோம். எங்கள் அப்பா எங்களை வேலை வாங்குறதுக்காக பண்ணார். ஆனால் சில நல்ல விஷயங்கள் எங்களுக்கு எங்கள் அப்பா கற்றுக் கொடுப்பாரு. இந்த மாதிரி நம்ம பண்ணணும், அந்த மாதிரி நம்ம செய்யணும் அப்படின்னு எங்கள் அப்பாட்டிருந்து நாங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் கற்றுக்கிட்டோம். நிறைய எங்கள் அப்பாட்ட இருக்கிற குணங்கள் எங்கிட்ட கொஞ்சம் இருக்குன்னு தான் நான் நினைப்பேன். ஏன்னா எங்கள் அப்பா ரொம்ப இறக்க குணம் இருக்கிறவர். எங்கள் அப்பாவுக்குன்னு அந்த ஊரில் ஒரு 10 சீட்டு காலேஜில் ஒதுக்கிடுவாங்க. எங்கள் அப்பா இல்லாத ஏழை பிள்ளைகளை எங்கள் அப்பாட்ட கேட்பாங்க. எங்கள் அப்பா அந்த காலேஜில் அவருக்கு சேர்த்து விட்டுருவாங்க. எங்கள் அப்பாவுக்கு இப்போ வரைக்கும் அந்த பவர், அந்த ஊரில் அந்த பவர் இருக்குங்க. ஏன்னா எங்கள் அப்பா விவசாயின்னு சொல்கிறதுக்கு நான் குழந்தையப்போ ரொம்ப வெட்கப்படுவேன். அப்பா விவசாயின்னு சொன்னால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ நான் அடித்து சொல்லுவேன், எங்கள் அப்பா விவசாயின்னு சொல்கிறது எனக்கு ரொம்ப பெருமை தான். நான் சின்ன பிள்ளையில் உங்கள் அப்பா என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் எங்கள் அப்பா ஒரு அக்ரி ஆஃபீஸர் அப்படின்னு தான் சொல்லுவேன். எங்கள் அப்பா அக்ரியிலேருந்து ரிட்டையர்ட் ஆனவருங்க. அதனால் இப்போ நான் சொல்கிறேன், எங்கள் அப்பா ஆஃபீஸர்னு சொல்கிறத விட எங்கள் அப்பா ஒரு விவசாயி. நான் ஒரு விவசாயி மகன் சொல்கிறதுல ரொம்ப பெருமைப்படுவேன். ஏன்னா எங்கள் அப்பா அந்தளவுக்கு எங்களுக்கு எல்லாத்தையுமே கற்றுக் கொடுத்தாரு. நல்ல விஷயங்கள் நிறைய எங்கள் அப்பா எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாரு. எங்கள் அப்பாட்ட ஒன்று ஸ்ட்ரிக்டாக இருப்பார். படிப்பு விஷயத்தில் மட்டும். எல்லாருமே எங்கள் வீட்டில் பிஎட்டுங்க. நான் மட்டும்தான் கொஞ்சம் பிஎட் படிக்கலை. எல்லாருமே பிஎட்டு. எல்லாம் நல்ல வேலையில் இருக்காங்க. அக்கா தம்பியெல்லாம் நல்ல வேலையில் இருக்கிறாங்க. நானும் பிஸ்னஸ் தான் படித்தேன். பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். என் கணவர் எனக்கு விட்டுட்டு போன தொழிலை நான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கிறேன். எங்கள் அப்பா எங்களுக்கு கற்றுக் கொடுத்த நல்ல விஷயங்கள் சிலதை நாங்கள் செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். அதனால் எங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். நான் செடி கூட அடிக்கடி பேசுவேன். அது ஒரு சுகங்க இந்த செடி கூட நம்ம பேசுகிறது. அதனால் உங்களுக்கு செடி வளர்ப்பு பற்றி நிறைய விஷயங்கள் எங்கள் அப்பாட்டிருந்து நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் சொல்லுங்கள். நான் எந்த செடியும் காசு கொடுத்து நான் வாங்குறதில்ல. எங்கே போனாலும் ஒரு குச்சி மட்டும் உடைச்சிட்டு வருவேன். அந்த குச்சியை எப்படி சீவி அதை எப்படி கட்டி அதை பதியம் போட்டு அதை எப்படி நடவு செய்யணும்னு எங்கள் அப்பா எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. அதே மாதிரி தான் இப்போ வரைக்கும் நான் செய்வேன். எந்த ஒரு குச்சியாக இருந்தாலும் அதை உடச்சி அப்படியே வச்சு அதை எப்படி பதியம் போடணும்னு நான் சொல்கிறேன். நீங்கள் அதே மாதிரி பண்ணுங்கள். கண்டிப்பாக அது தளவு நல்லா தளர்ந்து வரும். நானும் எங்கே போனாலும் குச்சிகளை உடச்சிட்டு தாங்க இப்படி பதியம் போட்டு வைப்பேன். மேக்ஸிமம் காசு கொடுத்து நான் எந்த செடியும் வாங்க மாட்டேன். உங்களுக்கு யாருக்காவது எந்த செடி எப்படி வைக்கணும்னு டவுட் இருந்தால் என்னோடய கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ரிப்ளை பண்ணுறேன். நான் நிறைய மூலிகை செடிகள் வச்சுருக்கேங்க. நிறைய வச்சுருந்தேன். இப்போ அவர் இல்லாத சூழ்நிலையை என்னால் மெயின்டைன் பண்ண முடியலன்னு கொஞ்சம் செடிகளை சுருக்கிட்டேன். மேக்ஸிமம் நான் தொட்டியில் தாங்க செடி வச்சுருப்பேன். கீழே ஒரு செடி ஒன்று 2 தான் கீழே வச்சுருப்பேன். எங்கே போனாலும் சரி எனக்கு செடிகளை பற்றி நிறைய கேட்பாங்க. எங்கள் அக்கா வீட்டுக்கு போனாலும் எங்கே போனாலும் எனக்கு செடிகளை பற்றி கேட்பாங்க. இது இப்படி இருக்குது, இது இப்படி இருக்குது, இது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்பாங்க. நான் அதே மாதிரி சொல்லுவேன், செய்வாங்க. நல்லா என் கையில் வச்சா நல்லா தளருன்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா எப்போ பார்த்தாலும் எங்கே போனாலும் நீங்கள் அந்த செடி வச்சுக்கொடு, இந்த செடி வச்சுக்கொடுன்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டால் எந்த செடி எப்படி வைக்கணும்னு சொன்னீங்கன்னா அந்த குச்சி உடச்சி எப்படி வைக்கிறதுன்னு நான் உங்களுக்கு டீட்டெயில் சொல்கிறேன். நீங்கள் அதே மாதிரி பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நான் செடி வளர்ப்பு பற்றி தான் சேனலில் போட்டேன். ஆனால் அதுக்கு நிறைய சப்போர்ட் வரல. அப்படியே நம்ம பைரவரை பற்றி போடுறதுனால அப்படியே சப்போர்ட் ஆகிடுச்சு. இது இப்போ வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப நன்றி. நான் நினச்சி கூட பார்க்கல இந்த மாதிரி நீங்களாம் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் சப்போர்ட் பண்ண எனக்கு நிறைய பண்ணணும்னு தோணுது. ஆனால் எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணுறேன். பெருசாக நான் எதையும் சாதிக்கலை. இன்னும் சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், முயற்சி பண்ணி பார்க்கலாம். நம்ம செய்கிறத செய்யலாம். நம்மளுக்கு எப்போ வெற்றி கிடைக்குமோ அப்போ கிடைக்கட்டும் அப்படின்னு செஞ்சுட்டு வரேன். உங்களுக்கு யாருக்காவது இந்த செடி வளர்ப்பு பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக சொல்கிறேன். நீங்கள் அது மாதிரி பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. எனக்கு செடி ரொம்ப பிடிக்கும். அதனால் பெரிய வீடியோ போட்டால் நீங்கள் யாரும் பார்க்குறதில்ல. அதனால் நான் ஷார்ட்ஸ்லேயே போட்டுட்ருக்கிறேன். இது எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. சரி இது போடணும்னு எனக்கு ஒரு மனசுக்கு தோணுச்சு. அதனால் இன்றைக்கி நான் போட்டேன். மறுபடியும் சொல்கிறேன், எனக்கு சப்போர்ட் பண்ண அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப நன்றி. இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு. நான் கண்டிப்பாக ஒரு நாள் வாழ்க்கையில் ஜெயிச்சு காட்டுவேன். அந்த நாள் சீக்கிரமாக வரும். நன்றி, வணக்கம்.